நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பிற்கோர் பல்கலைக்கழகம். 1963 ஆண்டு கர்ணன் படம் உருவாக்கப்பட்ட போது குருட்சேத்திர போர்க்காட்சிகளை அப்படத்தில் தத்ரூபமாக படம் பிடித்திருந்தார்கள். ஏராளமான பணம் செலவழிக்கப்பட்டு ரதங்களையும் மற்றும் குருட்சேத்திர போர் உடைகளையும் சென்னையில் இருந்து ஜெய்ப்பூருக்கு கொண்டு சென்றார்கள். மத்திய அரசாங்கத்திடம் அனுமதி பெற்று இந்திய இராணுவத்தின் குதிரைப்படை, காலாட்படை போன்ற வீரர்கள் விரிவை குருட்சேத்திர போருக்காக கொண்டு சென்றார்கள். ஏராளமாக பணம் கணக்கில்லாமல் செலவழிக்கப்பட்டதாக அப்படத்தின் டைரக்டர் B.R. பந்துல் அவர்கள் அப்போது கூறியிருந்தார். தற்போது கண்ணன் படத்தை டிஜிட்டல் ஒலி வடிவில் தயாரிக்கப் போவதாக இயக்குனர் சேரன் அவர்கள் கூறியுள்ளார். அவர் மேலும் கூறும்போது, தற்போதைய படத் தயாரிப்பாளர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் திரைப்படங்களின் பெயரை தங்கள் படங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது என்றும், தற்போதைய திரைப்படங்களில் நடிப்பு திறமை உள்ளதோ இல்லையோ யார் வேண்டுமானாலும் நடிக்கலாம் என்ற நிலை உள்ளது. ஆகவே தங்கள் படங்களுக்கு நடிப்பின் சிகரம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படங்களின் பெயரை உபயோகப்படுத்துவது அவருக்கு செய்யும் அவமரியாதை என்று கூறியுள்ளார். சேரனின் கோரிக்கை நியாயமானது. சிவாஜி கணேசன் இடத்தை பூர்த்தி செய்ய எந்த நடிகராலும் முடியாது. ஆனால் சிவாஜியின் படங்கள் தற்போதைய நடிகர்களுக்கு நடிப்பு திறமையை வளர்க்கும் கல்வி கூடங்களாக அமையும். அந்த கல்வியை திறம்பட கற்றுக்கொள்ள வேண்டியது இளம் நடிகர்களின் கடமை. திரைப்படம் கர்ணனில் வந்த ஒரு பாடலை வசன நடையில் சொல்ல விரும்புகின்றேன். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பதும் வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு இனி மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர்ப்பழி ஏற்றாயடா, நானும் உன்பழி கொண்டேனடா கர்ணா. மன்னவர் கொடியேற்றும் கண்ணன் பணி செய்ய உன்னடி பணிவாயடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா கர்ணா. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா கர்ணா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பதும் வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. இந்த காட்சியில் சிவாஜியை கர்ணன் வேடத்தில் கண்ட கண்டபெருமான் N.T. ராமராவ் நிச்சயம் நெஞ்சம் உருகியிருப்பார். நடிப்பு என்றால் சிவாஜி, அவரை மிஞ்ச யாரும் கிடையாது. நன்றி, வணக்கம்.